ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோன்லேயே எப்படி ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறது அண்ட் ஒரு ஆப் டெவலப் பண்ணி டெப்ளாய் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவை ஒரு ஐடிஇ. அதாவது என்னென்னா, நம்ம எங்கே ஒரு கோடிங்கை நம்ம எழுதுவோமோ அதை தான் ஐடிஇம்போம். ஸோ அந்த கோடிங் என்விரான்மெண்ட் என்னென்னா, கோடுங்கிற ஒரு ஆப் தான் இப்போதைக்கு நம்மளோட கோடிங் என்விரான்மெண்ட். ஸோ நான் ப்ளே ஸ்டோரில் போய் அந்த கோடுங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்டேட் போட்டுக்கிறேன். ஸோ இது டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு தேவை டெர்மினல் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ HTML, JavaScript, CSS இதுக்கு மட்டும் நமக்கு டெர்மினல் தேவைப்படாது. ஸோ அதுக்கு ஹையர் ஸ்டேஜுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் போகிறோம் GitHub, React, Node.js, Express அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பார்த்திங்கன்னா இது தேவைப்படும் டெர்மினல். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, குரோமை ஓப்பன் பண்ணிப்போம். குரோமில் போய் ஃபோனுக்கு டெர்மினல், இது கம்ப்யூட்டருக்கு டெர்மினல் எப்படியோ அதே மாதிரி ஃபோனுக்கு டெர்மேக்ஸ். ஸோ டெர்மேக்ஸ்னு டைப் பண்ணோன்னா, ஸோ இந்த காட்டுது. ஃபஸ்ட்டு லிங்க்குள்ளே போனோன்னா, ஸோ கீழே வந்தோன்னா ஒரு கடைசியாக வந்த ஒரு வெர்ஷன் காட்டுது. 101 MBக்கு அந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன்லோட் கொடுப்போம். ஸோ இப்படி காட்டும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் டவுன்லோட்ஸ் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் கேட்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போது சும்மா ஒரு சில கமெண்ட் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போது அப்டேட் பண்ணிக்கிறேன். இதை எதுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்னா, ஏன்னா இந்த ஆப்பு விட்றப்போ ஒரு வெர்ஷன் இருக்கும், அந்த வெர்ஷனுக்கு அப்புறம் நிறைய இது பேக்கேஜஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அதனால் அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த பேக்கேஜஸ்லாம் இதில் அப்டேட் ஆகிருக்காது. ஸோ இதை நம்ம ஒரு கமெண்ட் மூலிமா அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ apt அப்டேட் அண்ட் apt அப்கிரேட். ஸோ எஸ்ஸா நோவான்னு கேட்காங்க. அதாவது அப்டேட் பண்ணவா வேணாமான்னு கேட்காங்க. எஸ் கொடுத்தப்போ எஸ்னா ஒய், நோனா என்னு. மூக்கு சரியாக வடியுதே. அப்டேட் ஆகிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபுல் ஸ்டாக்குங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, Node.js பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோன்னா, பிகேஜி இன்ஸ்டால், பிகேஜினா பேக்கேஜ்னு அர்த்தம். ஸோ இன்ஸ்டால் Node.jsனு மட்டும் போட்டுக்கிறேன். எஸ்ஸா நோன்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துக்கிறேன். 23 MBன்னு போட்டிருக்கு. ஸோ எனிவேஸ் டவுன்லோட் ஆகட்டும். ஸோ 37, 39, 44. ஸோ Node.js இன்ஸ்டால் ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, கோட் ஓப்பன் பண்ணிப்போம். அது ப்ளே ஸ்டோரில் தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, ஓப்பன் பண்ணதும் அது நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணுறதுனால அப்படி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா, இப்போ ஒரு நிமிஷம். நான் நார்மல் டேட்டாவை கிளியர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு இருந்து வரும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நார்மலாக புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ அன்டைட்டில் இருக்கா, நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுத்துடணும்.
கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆட் பாத்துன்னு இருக்கா அதை கொடுக்கணும். செலக்ட் ஃபோல்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். இங்கே டெர்மெக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நமக்கு ரூட் ஆக்சஸ், அதாவது எந்த ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாலுமே இதில் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ வேறு ஒரு ஃபோல்டரில் போய் அதை டவுன்லோட் பண்ணி வச்சோம், ஃபுல் ஸ்டாக் வேறு ஏதாவது ஃபோல்டரில் பண்ணோன்னா ஃபுல் ஆக்சஸுமே கிடைக்காது, நிறைய எரர் வரும். ஸோ அதனால் டெர்மெக்ஸில் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். யூஸ் திஸ் ஃபோல்டர் அளவு கொடுத்துப்போம். ஹோம்னு விட்டுருக்காங்க, ஹோம்லேயே வச்சுப்போம், நல்ல பேர் தான். தென் ஹோம்குள்ளே போய் டிக் கொடுத்துப்போம். ஆட் வருது, ஆடை க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் டெர்மெக்ஸில் என்னென்ன இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு காட்டுறாங்க. ஸோ டெர்மெக்ஸில் நம்ம நார்மலாக என்பிஎம்னு வந்திருக்கு, இதான் நம்மளோட அந்த Node.js. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ப்ராஜெக்ட் இதை க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணிட்டு டெர்மெக்ஸ்க்கு ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ டெர்மெக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மேக் டைரக்டரி, MKDIRனா மேக் டைரக்டரின்னு அர்த்தம். அதாவது ஒரு ஃபோல்டர் உருவாக்கு, என்னென்னா ப்ராஜெக்ட்னு வச்சுப்போமா, இல்லை வேண்டாம் ஏதாவது புதுசாக ஒரு பேர் வைப்போம். ஒரு ஃபுல் FSKன்னு வச்சுப்போம், ஃபுல் ஸ்டாக் அதுக்கு அர்த்தம். ஸோ ஃபுல் ஸ்டாக் ஒன்று வந்துருச்சு. இப்போது டேரக்டரி சேஞ்ச் பண்ணிப்போம், FSKன்னு. ஸோ இப்போ டேரக்டரி வந்து FSKக்குள்ளே போயாச்சு, இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா npm initனா Node.jsஐ இந்த ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணுன்னு அர்த்தம். ஐ மீன் Node.js ப்ராஜெக்டை இந்த ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணு, பேக்அண்ட் செட்டப்பை இன்ஸ்டால் பண்ண அர்த்தம். npm initனு கொடுத்துட்டேன். பேக்கேஜ் நேமு FSK ஓகே, வெர்ஷன் எல்லாத்துக்குமே எஸ்ன்னு கொடுங்க, கிட் ரெபாசிட்டரி எல்லாத்துக்குமே எஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஃபைலு, எல்லா ஃபைலும் அங்கே ரைட்டாக இருக்குன்னு போய் பார்க்கணும். அங்கே ஒப்பமான நான் திரும்பி ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி இந்த ஹோமுக்குள்ளே இருக்க FSK ஓப்பன் பண்ணி, ஸோ அங்கே க்ரியேட் பண்ண அந்த FSKங்கிற அந்த ஃபோல்டர் பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம npm Node.js பார்த்திங்கன்னா பக்கம் இன்ஸ்டால் ஆயிருச்சு. package.jsன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம index.jsன்னு பார்த்திங்கன்னா இப்போ எழுதிப்போம். இங்கே index.jsன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறோம், இதுதான் இண்டெக்ஸ் ஃபைலு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரே பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகுதா இல்லை கரெக்டாக ஆகுதான்னு பார்க்கணும். ஒரே பேக்கேஜ் வச்சு நம்ம இது பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிப்போம். npmi முதல்ல எக்ஸ்ப்ரெஸ்ஸு, வேறு நோட்மான் அண்ட் மாங்கோஸ். ஸோ இம்பார்ட்டண்டான ஃபோல்டர்ஸ் மட்டும் நான் இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு, இன்ஸ்டால் ஆகுதா என்னன்னு தெரில. ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போது இந்த இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இந்த இருக்குது. ஸோ பேக்கேஜஸ் ஜேசனில் மாறி இந்த இருக்குது. டிபெண்டன்சிஸில் நம்ம எக்ஸ்பிரஸ்.js அண்ட் மாங்கோஸ் அண்ட் நோட்மான் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போதைக்கு ரன் ஆகுதான் டெஸ்ட் பண்ணி பார்த்துப்போம். ஸோ அதுக்கு கான்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் ஈக்குவல் டு require mongoose. சாரி இது எக்ஸ்ப்ரெஸ், நம்ம எக்ஸ்ப்ரெஸ் இம்போர்ட் பண்ணுறோம். இது வந்து மாங்கோஸை தெரியாமல் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்ப்ரெஸ் தென் கான்ஸ்ட் app is equal to எக்ஸ்ப்ரெஸ் ஃபங்க்ஷனாக கால் பண்ணுவோம். எக்ஸ்ப்ரெஸ்ஸை ஒரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணுவோம். தென் app.listen எக்ஸ்ப்ரெஸ்க்குள்ளே இருக்கிற லிசனுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு போர்ட் நம்பர் நம்ம இது பண்ணணும். ஐ மீன் நார்மலாக ஒரு போர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா எப்போவுமே கொடுக்கணும். ஸோ அதை நான் 9000 கொடுக்குறேன். காமா ஒரு
நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டு அதில் console.log அதில் வந்து சர்வர் ரன்னிங்னு வச்சுப்போம். சர்வர் இஸ் ரன்னிங். ஓகே, இப்போ நம்ம ஒரு பேசிக்கான ஃபைலை பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பேக்கேஜ் ஆஃப் ஸ்டேஷனில் இந்த ஜேசனில் இந்த ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு பார்த்திங்களா, இந்த இடத்துல ஒரு ஸ்கிரிப்டை ஆட் பண்ணுறோம். என்னென்னா டெவ்ங்கிற ஒரு ஸ்கிரிப்டை ஆட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன கொடுக்குறோன்னா நோட்மான் index.js அவ்வளோதான். ஃபைல் சேவ் பண்ணி வச்சா இப்போ ரன் ஆகுதான்னு பார்ப்போம். npm run dev அப்படின்னு கொடுப்போம். நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு, சர்வர் இஸ் ரன்னிங்னு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே எல்லாமே ஸ்பெசிஃபை ஆகிட்டு இங்கே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம பண்ண வேலையெல்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என்னென்னா இதுலேயுமே விஎஸ் கோட் மாதிரி எக்கச்சக்க எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம நிறைய எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிப்போம். பைத்தான் இப்போதைக்கு வேணாம், நான் வந்து சின்டெக்ஸ் ஹைலைட்டரும் வேறு ஆட்டோ கம்ப்ளீட்டு வேறு ஸ்னிப்பட்ஸ் ஏன்னா ஒரு லெட்டர் தொட்டதுமே அது ஆட்டோமேட்டிக்காக கோட் கம்ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இது பார்த்திங்கன்னா ரியாக்ட்டுக்கும் உண்டு. ஸோ ரியாக்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ஸ்னிப்பட் பேக்கேஜ் உண்டு, அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அடுத்து டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் நான் யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி. ஸோ டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் நார்மலாக பார்த்து உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வேறு லோரம் இப்சம் தென் எதுவும் தேவைப்படுமான்னு நான் பார்க்குறேன். எனிவேஸ் இதுக்கப்புறம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சும்மா ஒரு ஆப். ஸோ ஒரு ரியாக்ட்டுக்குரியதெல்லாம் கீழே வந்துருச்சு. நம்ம வந்து நமக்கானது ஒரு வருதான்னு பார்ப்போம். இப்போ இருங்க, கான்ஸ்ட் ஆனால் ரியாக்ட்டுக்குரியது மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இப்போது ஸ்னிப்பட்டு ரியாக்ட்டுக்கு மட்டும்தான் ஸ்னிப்பட்ஸ் இருக்குது போல். அப்போது ஆனால் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. இதுக்கும் ஸ்னிப்பட் உண்டு. டெர்மினல்லாம் இருக்குது, ரெப்பாசிட்டரி க்ளோனர் எக்கச்சக்கமாக இருக்குது. பட்டு எனிவேஸ் உங்களுக்கு தேவைங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு சில பேக்கேஜ் காசுக்குமே இருக்கும். காசுக்கிறதுலாம் பெருசாக இது பண்ணாதீங்க. வேறு எனக்கு அவ்வளோதான். இதுக்கப்புறம் பெருசாக எதுவும் தேவையில்லை. ஐகான்ஸ் ஃப்ரீயாக காசுக்கு இந்த எரர் கொடுத்துருச்சு. எனிவேஸ் இப்போ நான் சேவ் பண்ணிட்டு தென் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ரண்ட் எண்டு, இது பேக் எண்டுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து டெர்மினல் மூலிமா ஃப்ரண்ட் எண்டை கிரியேட் பண்ணுவோம். எங்கடா டெர்மெக்ஸை காணும், இங்கேருந்து வண்டியை காணுங்கிற மாதிரிலாம் இருக்குது. டெர்மெக்ஸ்குள்ள நான் போயிட்டு Ctrl+C கொடுத்து சர்வர் ஸ்டாப் பண்ணிட்டு npm create white அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுறேன். ஸோ எஸ் ஒன்று கேட்காங்க, எஸ்ன்னு கொடுப்போம். ப்ராஜெக்ட் நேம் ஃப்ரண்ட் எண்டு கொடுப்போம், ஏன்னா பேக் எண்ட் செட்டப் பண்ணியாச்சு. இது ஃப்ரண்ட் எண்டு வச்சுப்போம். ஃப்ரண்ட் எண்டு என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண போகிறாங்க கேட்காங்க, ரியாக்ட் கொடுத்துப்போம். என்னது உங்களுக்கு டைப் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சால் டைப் ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கோங்க. எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும்தான் தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட். அண்ட் இதில் கொடுத்துருக்க கமெண்ட்லாம் அப்படியே ஒரு காப்பி எடுத்துகிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட்டு. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். செட்டப் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான். இதுக்கப்புறம்லாம் பெருசாக செட்டப் கிடையாது. இதுக்கப்புறம் டேரெக்டாக ப்ராஜெக்டில் இறங்கி செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். ஸோ எஃப்எஸ்கே ரெஃப்ரெஷ் பண்ணால் ஆமாம் ஃப்ரண்ட் எண்ட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா நோடு பப்ளிக்கு என்னென்னமோ இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே இண்டெக்ஸு சிஎஸ்எஸ்னு என்னென்னமோ இருக்குது. ஸோ அப்படியே டெர்மினல் பக்கம் இப்போ போனோம்னா அதுவாகவே ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா அதே கமெண்டை போட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் போட்டோம். இப்போ இதில் ஓன்னு கொடுத்தோன்னா ஓப்பன்னு அர்த்தம். ஸோ அது டேரெக்டாக அதுவே குரோமுக்கு போய் இந்த மாதிரி ஒரு லேண்டிங் பேஜை க்ரியேட் பண்ணிடும். அதில் ஏற்கனவே இருக்கிற டிஃபால்ட்டு கூட இதை ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராஜெக்டே பண்ண ஆரம்பிக்கணும். ஃபோனில் ப்ராஜெக்ட் பண்ணுறதும் பிசியில் ப்ராஜெக்ட் பண்ணுறதும் நியர்லி சேமாக தான் இருக்கும். என்ன அங்கே கீபோர்டு மவுஸு இங்கே டச்சு அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும். ஸோ இப்போ இந்த சர்வர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா Ctrl+C கூட ஸ்டாப் ஆயிரும். ஸோ எல்எஸ் அமுக்கணும்னா லிஸ்ட் இருக்கும், என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டும். ஸோ அதே இது சிடி கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிக்கிறோம், சிடி டபுள் டாட் கொடுத்துட்டோன்னா வெளியே வந்துடும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் எக்ஸிட் கொடுத்துட்டோன்னா ஒரு ஐடியா டெர்மெக்ஸ் விட்டு வெளியே வந்துடும். லாக் அவுட் கம்ப்ளீட்டட். தென் அவ்வளோதான், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்கப்புறம் ஏ கோட்லலாம் ரொம்பலாம் இல்லை, இருக்கிற எல்லா ஃபைலும் சேவ் ஆகிருக்குன்னு பாருங்கள். சேவ் ஆகலைன்னா சேவ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் எல்லா ஃபைலையும் வச்சுட்டு நம்ம எல்லாம் சேவ் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ பாய்.